அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ட்ரீட்ஸ். கொரோனா நோய் வீரியத்தோட பரவிட்டு இருக்க இந்த டைமில் ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க பொருள்களை நம்ம சாப்பிட்ணும். நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபின்னு குடிக்கிறோம். இந்த டீ காஃபியில் அதனுடைய கலருக்காகவும் ஸ்ட்ராங்காக வரணுங்கிறதுக்காகவும் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா நம்மளோட உடம்பு அந்த கெமிக்கல்ஸை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையில் பயங்கர மும்முரமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்புல ஏதாவது கிருமி பட்டுச்சுன்னா அந்த கிருமி கூட சண்டை போடுறதுல உடம்பு பலவீனமாயிரும். அதனால தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற பொருள்கள்லாம் இந்த டைமில் சாப்பிட்ணும். டீ காஃபியெல்லாம் தவிர்த்துடணும். நம்ம எல்லாருக்கும் மார்ச்சலி, தலைவலி, கோல்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் உடனே நமக்கு சுக்குமல்லி காஃபி செஞ்சு தருவாங்க. ஏன் சுக்குமல்லி காஃபி செஞ்சு தருவாங்கன்னா இதில் அந்த நேரத்தில் சண்டை போடுறதுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நமக்கு சீக்கிரமாக நம்ம குணமாயிரும். அதனால தான் அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செஞ்சு தருவாங்க. இந்த சுக்குமல்லி காஃபியை 2 விதமாக எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல் மெத்தட் பண்ண போகிறோம். முதல் மெத்தடில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போது காஃபி எந்த பாத்திரத்தில் போட போகிறோமோ அதே பாத்திரத்தில் மல்லி போட்டுக்கிறோம். மல்லி போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்தோடனே அதே பாத்திரத்தில் மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அதையும் பொன்வறுவலாக வறுத்துக்கிறோம். வறுத்து எடுத்த எல்லாத்தையும் லைட்டாக நுணுக்கிக்கணும். அதோட இஞ்சி சேர்த்து நல்லா நசுக்கிக்கணும். இது எல்லாத்தையும் கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் போட்டுக்கோங்க. அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோடனே அவ்வளோதான், நம்மளோட சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஸ்வீட் எதுவுமே போடாமல் குடித்தா ரொம்ப நல்லது. ஆனால் தேவைன்னா தேன், பனங்கல்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சுக்குமல்லி காஃபியை எப்படி அரைச்சி டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி டப்பாக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா டெய்லியும் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் டீ தூள் மாதிரி இதை போட்டு நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம். இப்போது தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு மல்லி விதை, 3/4 கப் அளவுக்கு சுக்கு. இந்த சுக்கை நம்ம கடையிலேருந்தும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க இஞ்சை சின்ன சின்னதாக வெட்டி தோலெல்லாம் சீவிட்டு வெளியே வெயிலில் காய வச்சுட்டு அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன். விரலி மஞ்சள் கிடைச்சா கூட இதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை அப்புறம் ஏலக்காய் வாசனைக்காக. முதல்ல மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி வறுந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, சீரகம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு அதை லைட்டாக ஆற விடணும். ஆற விட்டு அதில் மஞ்சள் பொடி போடணும். ஒருவேளை உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடச்சிருந்துன்னா அந்த விரலி மஞ்சளை ஃபஸ்ட்டே வறுத்து அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஆற விடணும். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்குது. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி
ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். அப்போ தான் அது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவே தாங்க. இதை டப்பாக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு டீ காஃபி மாதிரி எப்போ வேணுமோ அப்போ போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.